ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஃபாதர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியும் நம்ம அப்பா வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு தான் நம்ம லைஃப்பை வந்து முன்னுக்கு கொண்டு போயிட்டுருப்போம். அப்படிப்பட்ட எல்லார மாதிரியும் எனக்கும் எங்கள் அப்பானா வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, இஸ் ஜஸ்ட் லைக் எ ஹீரோன்னு சொல்லலாம். என்னோடய ரோல் மாடல் வந்து நான் எங்கள் அப்பாவை தான் பார்க்குறேன். நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நான் ஒரு பொண்ணு, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது. அஃப்கோர்ஸ் எங்கள் அண்ணனையும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது அவன் பையன், அவன் எப்படி வேணால் பண்ணலாம், நீ பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற பார்ஷாலிட்டி எங்கள் டேடி என்றைக்குமே காமிச்சதே கிடையாது. ஸோ என்னை எப்பயுமே ரொம்ப நம்புவார். என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் என்னோட எங்கள் டேடிக்கு ரொம்ப ஜாஸ்தி. எப்பயுமே வந்து சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், ஏதாவது நான் கொஞ்சம் டவுனாக இருந்தாலோ என்கிட்ட வந்துடுவார். என்ன ஆச்சு, ஏன் நீ டவுனாக இருக்க, நீ தைரியமான பொண்ணு, உன்னால் பண்ண முடியுமே, நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். என்னோட எந்த ஒரு சந்தோஷத்துக்குமே வந்து எங்கள் அப்பா வந்து தடையாக இருந்ததே கிடையாது. எனக்கு வந்து ஐஸ் வாட்டர் குடித்தாலோ அந்த மாதிரி பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருந்துட்டும் கூட எனக்கு வேண்டி அவர் வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நான் ஹாப்பியாக இருப்பேன்ற ஒரே காரணத்துக்காக அவர் நோ சொன்னதே கிடையாது. டிசிப்ளினுன்றது எங்கள் டேடி கிட்ட இருந்தால் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். எங்கள் டேடி வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார். லைக் எந்த மாதிரின்னு சொல்லணுன்னா, யாரையுமே வந்து தொல்லை பண்ண மாட்டார். அவரோட ஒர்க் அவரே பார்த்துப்பார். நம்ம சாப்பாடு போட்டோன்னா கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபுட்டு வாங்குவார், செகண்ட் டைம் வாங்க மாட்டார். அது ஒரு மேனஸாகவே அவர் வந்து கீப்பப் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே நிறைய போட்டுருவாங்க, ஏன்னா செகண்ட் டைம் அவர் வாங்கி சாப்பிட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எங்கள் டேடி கிட்டே இருக்குது. அதே மாதிரி எ வெரி டிசிப்ளின்ட் ஈட்டர். என்ன சொல்கிறது, அமிர்தமே நீங்கள் கொடுத்தாலும் அவரோட லிமிட்டேஷன் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோதான் சாப்பிடுவார், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். எவ்வளோ டேஸ்டி ஃபுட் இருந்தாலும் அந்த ஒரு லிமிட் மேலே அவர் சாப்பிட மாட்டார். பட் அது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கல, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டான ஈட்டர் அவர். அட் த சேம் டைம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அவரோட பிளேட்டை நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன், அவர் எங்கள் மம்மி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணவே மாட்டார். அவர் சாப்பிட்டாருன்னா அவரோட பிளேட்டை அவரே கொண்டு போய் கழுவ போட்டுருவார். ஸோ அது ஒரு யூஸ்வலாக அது ஒரு ஆம்பளைங்க வந்து அது பண்ணுறது வந்து நான் வந்து எங்கேயுமே நோட் பண்ணது கிடையாது. எங்கள் டேடி கிட்ட அதை நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஒரு நல்ல பழக்கம் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கணும், நம்ம வந்து நீ தான் வந்து எடுக்கணும் என்னோட எச்சில் பிளேட்டெல்லாம் சொல்லி வெயிட் பண்ணாமல் எங்கள் டேடி சாப்பிட்டாருன்னா அவரோட பிளேட் அவரே எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் போட்டுருவார். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு நோ சொல்லவே மாட்டார். என்னோட சந்தோஷம்தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவார். எங்கள் மம்மியே வந்துட்டு என்னை திட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, மம்மிக்கும் எனக்கும் சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும். அந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னா, எங்கள் மம்மி எதிர்க்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். பண்ணிவிட்டு எங்கள் மம்மி போயிட்ட பிறகு என்கிட்ட சொல்லுவார், மம்மி பாவம் தானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாம் செய்கிறாங்க, நீ என்னத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுறேன்னு தனியாக கூப்பிட்டு சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விஷயம் வந்து அவர்கிட்டருந்து கற்றுருக்கேன். அப்போ நான் சொல்லுவேன், டேடி சில பேர்லாம் ரொம்ப அப்செட் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணால் நான் ரொம்ப ஜாயெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்வார். ஆக்சுவலி அது 100% வந்து கரெக்டு. ஒருத்தவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பின்னாடியே போயிட்டு அதை ரிவெஞ்ச் எடுத்து இல்லை ரிபல் பண்ணிட்டு இருக்கிறதோட ஜஸ்ட் நீ அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு உன் வேலையை பாரு. அப்போ உன்னோட பர்சனலும் உனக்கு பர்சனல் நிம்மதி இருக்கும். அட் த சேம் டைம் நீ வந்து நெக்ஸ்ட் லெவல் நீ போய்கிட்டே இருக்கலாம், நீ அதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் அப்படின்வாரு. அதை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நான் என் வேலையை பார்த்துப்பேனே தவிர அவங்க பின்னாடி போயிட்டு என்ன ஏதுன்ட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் எங்கள் டேடி கிட்டேருந்து நான் கற்றுருக்கேன். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணுற டைம்லலாம் லேட் ஆச்சு அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துடுவார், வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஈவன் தான் அவரே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் வந்திருப்பார். பட் ஸ்டில் வந்து பொண்ணு வரல அப்படின்னா சாப்பிடவே மாட்டார். எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் மம்மி சொல்லுவாங்க, ஏங்க அவளுக்கு வெயிட் பண்ணுறீங்க, சாப்பிடுங்க. இல்லை, பொண்ணு வந்துட்டோம், நான் அவள் கூடவே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டி வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிடுவார். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 minutes வந்து ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் எங்கள் டேடிக்கும் இருக்கும். அப்போ அவர் என்னென்ன நடந்தது வீட்டில் நான் இல்லாத டைமில் சொல்லுவார். இப்போ எப்படியெல்லாம் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்பார். ஸோ ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பொண்ணுக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு
போகிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதனால தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டும் என்னால் எந்த காரியமும் தைரியமாக செய்ய முடியும், யாரும் எனக்கு ஹெல்ப் தேவையில்லை, ஐ கேன் மேக் மை ஓன் டெசிஷன்ஸ் அப்படின்ற ஒரு குவாலிட்டி என்கிட்ட வந்தது வந்து எங்கள் டேடினால தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த விஷயமே என்கிட்ட கேட்காம அவர் செய்ய மாட்டார். அட் த சேம் டைம் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்மே சொல்லுவார். சில விஷயம் நான் பண்ணுறது அவருக்கு பிடிக்காம இருந்தாலும் மனசில் இருக்கும் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார், இதெல்லாம் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் தான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அப்புறம் நீ இஷ்டம், நீ டிசைட் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னை வந்து தடுக்க மாட்டேன், அப்புறம் நீ டேடி சொல்லி தான் நான் செஞ்சுட்டேன், அதனால் நான் ரெக்ரெட் பண்ணுறேன், நீ ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் டேடி, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ மிஸ் யூ ஸோ மச். இப்போ வந்து முன்ன மாதிரி ஹெல்த்தியாக இல்லை எங்கள் டேடி, பட் ஸ்டில் வந்து அவரோட அந்த நினைவுகள் வந்து இன்னும் என் மெமரிஸில் இருக்குது. மோஸ்ட் ஹேண்ட்ஸம் கை யாருன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் டேடின்னு சொல்லுவேன். அவரோட ஒரு 45 இயர்ஸில் இஸ் வெரி ஹேண்ட்ஸம், ரொம்ப நல்லா இருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே ஒரு மேன்லி லுக் இருக்கும். ஓகே, ஒரு கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஐ லவ் யூ ஸோ மச் டேடி. இன்னொரு ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம், இன்ன வரைக்கும் நான் வந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த போது சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ரெக்கவரியில் இருந்தேன். அனஸ்தீசியா கொடுத்தனால நான் எழுந்துக்கவே இல்லை. அப்போ வந்து ஒரு 8 hours இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6-8 hours அப்புறம் தான் நான் வந்து கண்ணு முழிக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் டேடி வந்து என்னை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தார். அதில் என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் மம்மி சொல்கிறாங்க பாப்பாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் என் குழந்தைய பார்க்கவே இல்லை. அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என் குழந்தை கண்ணு திறக்கட்டும், முதல்ல நான் என் குழந்தைய பார்க்குறேன், அதுக்கப்புறம் அவள் குழந்தைய நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ அதனால் டேடி ஃபஸ்ட்டு என்னை பார்த்து நான் கண்ணு திறந்து என்கிட்ட பேசிட்டு, என்னம்மா ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட பாப்பாவே பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என் பாப்பா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க, அப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. பட் அந்த ஒரு ஃபீல் சொல்கிறேன் நான். அதை இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது அழுதாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன இப்படி அழுகுறாங்க. யாருமே யூஸ்வலாக அம்மா தான் அழுவாங்க, அப்பா யாருமே அழுது பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாங்கெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இமோஷன்ஸை. பட் எங்கள் டேடி வந்து அவ்வளோ என்னை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது, ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது வந்து இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சென்னைக்குள்ளேயே பார்த்தாங்க. பட் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகி 2 yearsக்கு அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. பட் ஸ்டில் எப்பயுமே வந்து ஃபோன் பண்ணும்போதெல்லாம், சாப்பிட்டியாமா, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, எப்படி இருக்கா, பசங்க எப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் டேடியோட கான்வர்சேஷன் இப்போ ஆஃப் லைட்டாக. பட் ஐ லவ் யூ ஸோ மச் டேடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணு வந்து ஆசைப்படணும். ஆஸ் அ ஃபாதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ லவ் யூ ஸோ மச் டேடி. அப்புறம் இது எங்கள் டேடி. இப்போ நான் வந்து பேச போகிறது வந்து எங்கள் ஃபாதர்ங்களை பற்றி. அவரையும் நான் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஹீ இஸ் சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல மனுஷர், அது முதல்ல ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். நான் கல்யாணம் ஆகி போகும்போது எனக்கு சின்ன வயசு தான். ஸோ எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. நான் சில டைமில் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவேன், சில சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவேன். பட் அதெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி, அவங்க பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணால் எப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஹீ இஸ் அ செல்ஃப் மேட் பர்சன் சொல்லலாம். ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காருன்னா அதுக்கு முழுக்க அவரோட ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அது மாத்திரம்தான் காரணம். ஸோ சின்ன வயசில் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. பட் அந்த கஷ்டத்துலேயும் எப்படியாவது எஜுகேஷனை பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனை பர்சீவ் பண்ணி போனதுனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் அவர் இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல. யூஸ்வலாக கஷ்டப்படுற டைமில் கஷ்டப்பட்டால் போதும், எனக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லி எஜுகேஷனை யாருமே பர்சீவ் பண்ண மாட்டாங்க, முக்கால்வாசி பேர். பட் அந்த காலத்துலேயும் சேலஞ்ச் இருக்கிற டைம்லேயும் வந்து எஜுகேஷன் தான் வந்து ஒரு பேக் போன். அது மட்டும்தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும்ன்றதை வந்து நினச்சிட்டு அவர் வந்து எஜுகேஷனை பர்சீவ் பண்ணதுனால தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவர் வந்தார். நான் நிறைய வியந்த விஷயம் அவரை பார்த்து என்னென்னா, லைக் எப்படி வந்து பிளான் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி மணியை வந்து ரொம்ப வைஸாக வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வந்து அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். லைக் அவர் நினச்சாருன்னா அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கும் கேப்பபிலிட்டிக்கும் கண்டிப்பாக அவர் எப்படி வேணாலும் லேவிஷாக இருக்கலாம். பட் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கன்சர்வேட்டிவாக அவங்களுக்கு தேவை அப்படின்னா தான் ஹி வில் ஸ்பெண்ட். பசங்களுக்கு என்ன வேணாலும் செய்வார். பட் அவருக்குன்னு செய்யும்போது ஹி வில் திங்க் ஒன்ஸ், ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அப்புறம் தான் யோசிச்சு தான் செய்வார். ஸோ அது ஒரு வெரி குட் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்லாம் யோசிக்காமல்
பசங்களை டிபெண்ட் பண்ணாமல் இன்ன வரைக்குமே வந்து ஒரு இண்டிபெண்ட் ஹியூமன் பீயிங்காக இருக்காருன்னா இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எனக்கு எப்பயுமே வந்து அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து அட்மையர் ஆகிற விஷயம், நானும் அவரை மாதிரி இருக்கணும், எப்பயுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்ததே வந்து அவர்கிட்ட இருந்து தான். ஸோ அதே மாதிரி அவரோட வாலெட் பார்த்தீங்கன்னா மணி எல்லாம் அவர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யாருமே அந்த அளவுக்கு மணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. லைக் அவங்க கிட்ட இருக்க மணி வந்து கசங்கியோ மடிஞ்சோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஈவன் சம்டைம்ஸ் சீரியல் நம்பர் வேற யோசிச்சு ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ பக்காவாக ஞாபகம் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எப்படி மணி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி மணி சேவ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இன்ன வரைக்குமே வந்து பசங்க கிட்ட இருந்து ₹1 கூட கேட்க மாட்டாங்க. ஸோ பசங்க கொடுத்தா கூட ஹீஸ் நாட் வேண்டாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து பசங்களுக்கு வேண்டி இப்போ வரைக்குமே வந்து அவர் தான் கேட்பாரு பசங்க கிட்ட, உங்களுக்கு எதாவது வேணுமான்னு. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை அப்பாங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சம்டைம்ஸ் சில பேர் இருப்பாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி இல்லை. நான் எங்கள் மாமனாரை தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நான் அவர்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். ஸோ இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கிறதுன்னு. அதே மாதிரி பார்த்துக்கிற விஷயம் சொல்கிறேன். குழந்தைங்க பேர பசங்களையாக இருந்தாலும் சரி, மருமகளையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. மருமகளை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவரோட காசில் அவரே எல்லாமே செய்வார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. எத்தனை மாமனார் வந்து மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் இவர் செய்வார். ஸோ அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது. எங்கள் மாமியாரை வந்து இது வரைக்கும் அவர் டியோ நீ வா போ அப்படியெல்லாம் பேசியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே வந்து அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. மேபி பர்சனலாக இருக்கலாம், பட் பசங்க எதிர்க்கும் சரி, மருமக எதிர்க்கும் சரி, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஐடல் கப்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நான் எங்கள் மாமனாரையும் சொல்லுவேன். தே ஆர் ஐடல் கப்பிள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். தே ஆர் சச் அன் ஐடல் கப்பிள் அண்ட் லவ்லி கப்பிள். ஸோ மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் இவர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க குக்கிங் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இவர் ஃபுல் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுப்பாரு. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, என் கூட வந்து இங்கே இருந்த போதும் எனக்கும் சரி, என்ன வெஜிடபிள்னாலும் குடும்பம் நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லி ரொம்ப செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப ஹெல்ப்பிங்கு. ஸோ சச் அ ஸ்வீட் அண்ட் நைஸ் பர்சன். அப்புறம் நான் கல்யாணம் ஆகி போகிற டைமில், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்லலாம் வந்து நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு பிரேக் எடுத்து வந்து சாப்பிட முடியாது. ஸோ என்கிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து என் வாயிலே போட்டு ஊட்டியெல்லாம் கொடுப்பாரு. ஸோ அதை வந்து இப்போவும் நான் செரிஷ் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு லவ்லி மூமெண்ட்ஸு. எத்தனை மாமனார் வந்து மருமகளுக்கு போய் ஊட்டி கொடுப்பாங்களான்னு தெரில, பட் இவர் பண்ணுவார். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் எங்கள் மாமனார். நானே சில டைம்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நேரே போகலான்னு இருக்கலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அதை வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் எப்பயுமே பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து பணத்தை சேர்க்கறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, பணத்தோட கொஞ்சம் புண்ணியத்தையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு. ஐ ஆல்சோ பிலீவ் இன் தட். கண்டிப்பாக வந்து ஒரு மனுஷன் லைஃப்பில் வந்து பணம் மட்டுமே சேர்க்கறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, அது கூட கொஞ்சம் புண்ணியத்தையும் நம்ம சேர்க்கணும். ஸோ அது நிறையவே வந்து எங்கள் மாமனார் செஞ்சுருக்காருன்றது எனக்கு வந்து ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். ஸோ யாரையுமே வந்து மற்றவங்க 10 பைசாக்கு வந்து அவர் ஆசைப்படவே மாட்டார். இவர் மற்றவங்களுக்கு கொடுப்பாரே தவிர்த்து மற்றவங்க கையில் இருந்து வந்து அவங்களோட காசு இவர் கையில் இருக்கிறது வந்து இவர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். என்றைக்குமே வந்து அது அவர் செஞ்சதும் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவர் இன்றைக்கும் வந்துட்டு பை காட்ஸ் கிரேஸ் டச்வுட் அவர் நல்லா இருக்கார், அவர் நல்லா இருக்கணும். ஸோ அது ஒரு வெரி குட் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இஸ் வெரி கைண்ட் அட் ஹார்ட். பார்க்க தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பட் ஹீ இஸ் சச் அ லவ்லி பர்சன், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவரை மாதிரி வந்து ஒரு பர்சன், அவரை மாதிரி அவர் மட்டும்தான். நம்ம வேறு யார் கூட அவரை கம்பேர் பண்ணவே முடியாது. ஹீ இஸ் அன் ஐடல் பர்சன். அவரை மாதிரி அவர் மட்டும்தான். ஸோ ஹீ இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவரை பார்த்து மற்றவங்கலாம் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்காங்க. இன்றைக்கும் அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட இந்த கேரக்டர்ஸ்க்கும் அவரோட இந்த குட் குவாலிட்டிஸ்க்கும் மட்டும்தான் அவரை இன்றைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் தட். ஸோ சச் அ நைஸ் அ லவ்லி பர்சன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம், ஐ ஆல்வேஸ் அட்மைர் ஹிம். அவருக்கு வந்துட்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஐ லவ் யூ ஸோ மச் சாச்சா. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுளும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து என்னென்ன பேசணும்னு நினச்சேனோ எங்கள் டேடியை பற்றியும் எங்கள் மாமனாரை பற்றியும் நான் வந்து பேசிய முடிச்சிட்டேன். ஸோ வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. மாமனார்னு சொல்லக்கூடாது, அவரை நான் அச்சான்னு தான் சொல்லுவேன், அப்பான்னு தான் சொல்லுவேன். ஸோ எங்கள் டேடியை பற்றியும் எங்கள் அப்பா பற்றியும் நான் பேசி முடிச்சாச்சு. ஸோ ஃபார் ஷூர் எங்கள் டேடியும் எங்கள் அப்பாவும் இதை பார்த்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த லவ்லி ஃபாதர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ராக்டிக்கல் பிரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரியா.